ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பாஸ்மதி அரிசியை வச்சு ஒரு கமகம புலாவும், அதுக்கு சைட் டிஷ்ஷாக மசாலா வச்சு ஒரு சிக்கன் குருமாவும் டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு காமிக்க போகிறேன். பாஸ்மதி அரிசி 1.5 டம்ளர் அளவுக்கு பெரிய டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, 4 பச்சை மிளகா, ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி, பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். நான் தேவைக்கு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புலாவ் செஞ்சிடலாம். புலாவுக்கு இந்த மாதிரி நான் பாத்திரம் வச்சுருக்கேன். நான் எடுத்த அரிசி அளவுக்கு 50 ml எண்ணெய் போட்டுக்கலாம். 50 ml எண்ணெய் வந்து நீங்கள் கரண்டியில் கணக்கு வச்சிங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இது சூடாகட்டும். 4 லவங்கம், 4 ஏலக்காய், 2 பட்டை போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு. இது கொஞ்சம் வெடிக்கட்டும். உங்களுக்கு பிரியாணி இலை இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இந்த தாளிப்பில். பாருங்கள், இப்போ நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். புலாவுக்கு வந்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வேகணும். நம்ம பிரியாணிக்கு தான் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வேக வைக்கிறோம். நம்ம புலாவ் செய்யும்போது இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, நான் எடுத்த அளவுக்கு இந்த அளவுக்கு. பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. நல்லா வாசனை வருது. இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கூட நம்ம ஒரே ஒரு தக்காளி இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே கலந்து விடுங்க. தக்காளி கொஞ்சம் மசிய வேகிற வரைக்கும் கலந்து விடுங்க. பாருங்கள், இதில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு வந்து ஸ்பூனில் போட்டால் அளவு எனக்கு கரெக்டாக வருதில்ல, அதனால் கையில் போடுவேன். உங்களுக்கு ஸ்பூன் கணக்கு இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, எவ்வளோ புலாவ் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கலந்து விடுங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளியெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் மசிய வந்துடுச்சு. இப்போ இதுக்கு அளவான தண்ணி போட்டுக்கலாம். நம்ம 1.5 டம்ளர் அரிசி எடுத்தோம். அதே டம்ளரில் 2 மடங்கு தண்ணி போடணும். பாசுமதி அரிசிக்கு நம்ம அரை மணி நேரம் அரிசி ஊற போட்டிருக்கோம். அதனால் வந்து நம்ம எடுக்கிற தண்ணி கரெக்டாக வரும். பாருங்கள், நான் அளந்து வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன். நான் 1.5 டம்ளர் எடுத்தேன், 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது கொதிக்கிட்டோம் நல்லா. நம்ம உப்பு கூட போட்டோம். பாருங்கள், இப்போ அரிசி நல்லா ஊறி இருக்குது. தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு நீங்கள் கொதிக்கிற இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. பாருங்கள், அரிசி போட்டாச்சு. இது கொதிக்கிட்டோம் நல்லா. நம்ம அடியில் வந்து தோசை தவா வச்சு தம்முக்கு போட்டுடலாம். இந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகணும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுறேன். மூடி வந்து ஃபுல்லாகவே மூடாதீங்க, பொங்கி வந்துடும். அதனால் கொஞ்சமாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லாவே பாருங்கள் உதிரி உதிரியாக பாருங்கள். பாசுமதி அரிசி பாருங்கள் எப்படி வந்திருக்கு நீட்டமாக. இது இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதுவாகட்டும். நம்ம வந்து அடியில் தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா தம் ஆகட்டும். ஃபயர் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுடுங்க. அது பாட்டுக்கு வந்து அந்த தம் ஆகிட்டுருக்கும்.
பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பாஸ்மதி புலாவ் சூப்பராக. நான் வந்து ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சேன். பாருங்கள் நல்லாவே தண்ணி இல்லாமல் இழுத்துடுச்சு. இப்போ வந்து இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அடியிலேருந்து நல்லா திருப்பி விட்ருங்க. தண்ணி ஏதாவது கொஞ்சமாக இருந்தால் கூட நம்ம மூடி போட்டு மூடி வைக்கும்போது நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ வந்து புலாவ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் குருமா ரெடி பண்ணலாம். சிக்கன் குருமா நான் சொன்னேன் இல்லையா டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்ட்டு. நீங்கள் குருமானா தயிர் லெமன்லாம் போடுவீங்க, அதெல்லாம் நான் போடாமல் செய்கிறேன். பாருங்கள் 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 பட்டை 4 லவங்கம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு 1/2 கைப்பிடி எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1½ ஸ்பூன், சிக்கன் குழம்பு மசாலா வந்து 1½ ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு அரைச்சி அதே ஜாரில் நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன். தேங்காய், தக்காளி, மிளகு, அப்புறம் சோம்பு, கொத்தமல்லி அரைச்சிக்கலாம். பாருங்கள் சோம்பும் மிளகும் போட்டுக்கிறேன். லவங்கம், பட்டை எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் தக்காளி போட்டு அரைச்சிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. நம்ம இதிலே தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் வெங்காயம் கூட உங்களுக்கு திக்காக கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் கூட கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளியும் நான் அரைச்சிட்டேன். இப்போ வந்து எப்படி செய்கிறது பார்க்கலாமாங்க. பாருங்கள் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். இதுக்கும் நீங்கள் கணக்காக ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள் சூடாகுது. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். 2 கரண்டி அளவுக்கு. இது நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை வெங்காயம், அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா மசிய வேகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. அப்போ தான் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி வரும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு வதக்குங்க. ரொம்ப கருப்பாக செய்ய வேணாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக மாறுச்சுன்னா போதும். பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதுலேயே. இது கொஞ்சம் வதக்கி விட்டு வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா தூள், கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள் இது நல்லா போட்டு வதக்கிட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மசாலா கொஞ்சம் வதங்கினோடனே இதுலேயே சிக்கன் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி முறையில் நீங்கள் எண்ணெயில் சிக்கன் வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஸ்மெல்லும் வராது. பாருங்கள் இது நல்லாவே வதக்கி கலந்து விட்டு பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள் நல்லாவே கொதிக்குது சிக்கன்னு. பாருங்கள் எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ கிரேவி அந்த அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் இந்த மசாலா வந்து எண்ணெயில் கொஞ்சமாக வதங்கட்டும், அப்புறம் நம்ம தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் விவாஸ் எண்ணெய் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. இது நல்லா கொஞ்சம் மசாலா கொதித்த உடனே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள்
அப்படியே திக்காக வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியாக குருமா மாதிரி வேணும்னா அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லாவே கொதிக்குது மசாலா. இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லாவே கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு இந்த குருமாவில் வந்து நான் உருளைக்கிழங்கு போடுறேன். பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கொஞ்சமாக வேகட்டும், நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இப்படியே கூட வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நான் போடுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன். இதுக்கு நல்லா கொதிக்கட்டும், உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். தண்ணி வந்து பாருங்கள் நான் போட்ட அளவுக்கு போதும், இதுக்கு மேலே போட வேணாம். இதுவே இந்த நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சேன். உருளைக்கிழங்கும் பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம செஞ்ச கமகம புலாவும் பாருங்கள் சிக்கன் டிஃப்ரெண்ட்டான முறையில் குருமாவும் பாருங்கள் சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்